வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 6th ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது. ஸ்கூலில் ரன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லேபெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதில் எப்படி செட் பண்ணுறதுங்கிற முதல் கொண்டு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு xamp சர்வர் தான் உங்களுக்கு தேவைப்படுது. xampனு டைப் பண்ணாலே லிங்க் ஓப்பன் ஆகிரும். லிங்க் ஓப்பன் ஆகுது, அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி டவுன்லோடு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்காக. இதில் இருக்கிற எந்த ஃபைலு வேணாலும், இந்த ஃபஸ்ட்டில் 3 இருக்கு இல்லையா, இது 3மே விண்டோஸ்க்கான ஃபைலு. இதில் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் டவுன்லோட் பண்ணல. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் notepad++. இந்த notepad++ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங்க்காக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் இதில் ரன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. உங்கள் புக்கில் இது கொடுத்துருக்கனால நான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வெர்ஷன் டவுன்லோட் பண்ணல, செகண்ட் இருக்கிறது தான். எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, இதை நான் டவுன்லோட் பண்ணல, ஸோ இன்ஸ்டாலேஷன் முதல் கொண்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 MB கிட்ட தான் வரும். ஓகே, இப்போ ரெண்டுமே டெஸ்க்டாப்பில் இருக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முதல்ல xamp சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக xamp சர்வரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகலாம். எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. அது ஏன்னா நான் விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மெசேஜுமே வராது. வந்தாலும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சும்மா நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போவே முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது xamp சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது ஜஸ்ட் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏதாவது எரர் இருந்தால் தெரியறதுக்கு. இப்போ எந்த எரருமே இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். notepad++-ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் சும்மா நெக்ஸ்ட் கொடுங்க. ஆனால் அக்ரி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணிடுங்க. இதில் ஒரு செக் பாக்ஸ் மிக்ஸாக இருக்குது, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான xamp சர்வரும் அதுக்கப்புறம் notepad++ம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, ப்ரோக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ notepad++-ஐ க்ளோஸ் பண்ணிட்டு xamp சர்வரை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணணுன்னா, xamp சர்வரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணும், அப்படி அந்த ப்ரோக்ராம் என்ன அதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்ல போகிறோம், அதுக்காக தான். அதை நான் காப்பி பண்ணிவிட்டு வேறொரு நோட்பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது அந்த ப்ரோக்ராமை மட்டும் HTML ஸ்டார்ட் பண்ணி HTML முடியும். அதை மட்டும் காப்பி பண்ணி வேறு டெக்ஸ்ட் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் xamp சர்வரை ஓப்பன் பண்ணுங்கள். முதல்ல இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்வரை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற Apache MySQL அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. வேறு எதுவும் தொட வேணாம். அதுக்கப்புறம் நோட்பேடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு ஒரு புதுதாக ஓப்பன் பண்ணிட்டு அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. முதல்ல நோட்பேடில் இந்த காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவாஸ் கொடுங்க. சேவாஸ் கொடுத்தீங்கன்னா C டிரைவில் xamp ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளார hddoc ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு அந்த ஃபைல் நேமை டெஸ்ட்டுன்னு கொடுங்க. சேவாஸ் டைப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ராசஸர் ஃபைல் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுத்தா போதும். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணனால தான் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. உங்களுக்கு எந்த மெசேஜுமே வராது. சேவ் கொடுங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த லிங்கை சொல்லியிருக்காங்கன்னா, http localhost
test.php இதை நீங்கள் அதில் டைப் பண்ணணும். நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போயிட்டு அதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமாக அவங்க கொடுத்துருக்காங்க, அதை ரன் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட காப்பி கொடுத்து அதை குடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சின்ன மேட்ரு, அதை காப்பி போடுற வேலை கூட இல்லை, ரன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போது இதே மெத்தடை இன்னொரு முறையிலும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு நோட்பேடில் ப்ரோக்ராம் மட்டும் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை நோட்பேடோட அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அவங்க ஃபைல் கொடுப்பாங்க இல்லையா ப்ரோக்ராமில், அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க நோட்பேடுக்கு. ப்ரோக்ராமை மட்டும், அவுட்புட்டெல்லாம் தேவையில்ல, HTML ஸ்டார்ட் பண்ணி HTML முடியும். அந்த ப்ரோக்ராமை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு C டிரைவில் xamp ஃபோல்டரில் HD டாக்கில் போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணும்போது நோட்பேடில் தான் சேவ் பண்ணணும். ஃபைல் நேம் டெஸ்ட்டுன்னு கொடுத்துங்க, TST, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நோட்பேடை ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணோம் இல்லையா, சாம்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு HD டாக் அதில் ஒரு நோட்பேட் ஃபைலை டைப் பண்ணி வச்சுருக்கோம், சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவாஸ் கொடுங்க. சேவாஸ் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் டெஸ்ட்டுன்னு அந்த ஃபைல் நேமை கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ராசஸர் ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, அந்த லிங்கை காப்பி பண்ணி க்ரோமுக்குள்ளார போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கேளுங்க. இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.